என்ன நிரூபிக்க முடியலையேப்பா. அப்பா, என் பார்வதி திரும்ப வருவாளப்பா? என்னோட சேர்ந்து வாழ்வாளா? அவ என்ன புரிஞ்சுப்பாளாப்பா? சொல்லுங்கப்பா, புரிஞ்சுப்பாளாப்பா? டேய், அழாதடா. பார்வதி இடத்துல இருந்து பார்த்தா அவளுக்கு அது ரொம்ப பெரிய துரோகமா தான் தெரியும். ஆனா அவ உன்னை முழுசா புரிஞ்சுக்க டைம் ஆகும்டா. பார்வதின்னு இல்லடா, எந்த ஒரு பொண்ணும் அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட ஒரு நிமிஷம் வாழ்ந்திருந்தா கூட அதை ஏத்துக்க மாட்டாங்கடா. அதான் உண்மை. பொண்ணுங்க தான் அப்பாவுக்கு அப்புறம் தனக்கு எல்லாமா நினைக்கிறது தான் புருஷனை தாண்டா. அதிகமா பாசம் கட்டி நம்பிக்கை வைக்கிறதும் அவங்க மேலதான்டா. அதனாலதான் அவங்களால இந்த மாதிரி துரோகத்தை ஏத்துக்க முடியலடா. நான் என்னதான்ப்பா பண்றது? எப்படிதான்ப்பா பார்வதிக்கு புரிய வைக்க போறேன்? எப்படிப்பா அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்? எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்னே ஒண்ணுதாடா, பொறுமை. பொறுமையா இருடா. கண்டிப்பா பார்வதி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவா. வருவாளாப்பா? வருவாடா. என்ன புரிஞ்சு பார்வதி வருவாளாப்பா? ஏய், அவ உன் மேல உயிரே வச்சிருக்காடா. உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட அவளால வாழ முடியாதுடா. அவளோட உலகமே நீதாண்டா. நீ இப்படி ஒரு தப்பு பண்ணும்போது அவளுக்கு கோவம் வரத்தாண்டா செய்யும். ஆனா அவளுக்கு உன் மேல இருக்கிற பாசம், அந்த அன்பு, அந்த கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருண்டா. அந்த கோவம் போனா அடுத்த நொடி அவ உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாடா. ஆமாடா. அவ உன்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்டா. இதுக்கிடையில அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. டேய், அவ எங்கேயும் போகலடா, உன் கூடவே இருக்கான்னு நினைச்சுக்கோ. டேய் அர்ஜுன், அடாதன்னு சொல்றல, போடா, போய் தூங்கு போ.